எல்லாரையும் என் கட்டுப்பாட்டுல வைப்பேன். என் கூட மோதலாம் நினைக்கிறவங்களையும் நான் என் கட்டுப்பாட்டுக்குள்ள வர வச்சிருவேன். என்னாலதான் மருத்துவமனைகள் எல்லாம் ரொம்ப வழியுது. நான் சொர்க்கத்தெல்லாம் சுடுகாடா மாத்த போறேன். முட்டாள் போதை எனக்கா? நான் சொல்றது நீ கேட்றா? முட்டாள் போதை அரக்கா, நீ பலவீனமான மனிதர்களை உன்வசப்படுத்தி வைத்திருக்கிறாய். உனக்கு ஏன் இந்த கெட்ட குணம்? உன்னை நாங்கள் ஒழித்து விடுவோம். எனது பலம் தெரியாமல் நீ பேசுகிறாய் மந்தா. என் பலம் தெரியுமா? அதையும் பார்ப்போம். நான் சிகரெட் என்ன குடிச்சா உங்களுக்கு வரும் கேன்சரு. ஏய், நான் தான் சாரா, என்னால லிவருக்கு ஒரு ஆபாயம். நான் கஞ்சா இலை, என்ன பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன பசங்களுக்கெல்லாம் அடிமையாக்கி அவங்கள சாவடிச்சிருவேன். சக்தியை போதை அரக்கா, உன்னிடம் சக்தி வாய்ந்த 3 நபர்கள் இருந்தால் என்னிடம் சக்தி வாய்ந்த 4 நபர்கள் இருப்பார்கள். அதையும் பார். கண்ணா ரமேஷ், என்னப்பா பண்ணுகிறாய்? படிக்கிறமா? சரி வா கண்ணா, சாப்பாடு வேணாமா? போமா. சாப்பிடு கண்ணா. வேணாமா? சரி வா, அப்பா கிட்டே சொல்லிக்கிறேன். இருக்காதுமா. ரமேஷ், யாரும் இல்ல. தம்பி என்ன பண்ணிக்கிறாய்? கையலாமி தம்பி இல்ல, அம்மா கிட்டே ஒன்னே சொல்லிக்கிறான். அம்மா, அப்பா தம்பி பழைய பொருளுக்கு அருமை உள்ளா. ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சே தெரியலையே. இருங்க, இவனுக்காக நம்ம இந்த 1 வாரம் நேரத்தை ஒதுக்கி இவன் நம்ம சரிப்படுத்தி ஆகணும். தண்ணி தெரியுங்க. சாப்பிட்டியாப்பா? பாப்பா ஏதோ பண்ணலாம். நான் வரலப்பா, நீ போப்பா. பாப்பா ஏதோ பண்ணலாம். அவ்வளவுதான்டா. சரி, வாடா, பக்கத்துல புதுசா ஃபுட்பால் கிரவுண்ட் கட்டுக்கிறாங்க, வா விளையாடலாம். வாடா போய் விளையாடலாம். கண்ணா ரமேஷ், வாப்பா சாப்பிடலாம். சாப்பிடுப்பா. பிரியாணி செம்மையா இருக்குமா? இன்னும் கொஞ்சம் போடவா கண்ணா? வேணாமா? கண்ணா என்ன கண்ணா? அப்பா அம்மா 2 பேருக்கு நன்றி. எனக்கு போதை பழக்கத்துலேருந்து வெளியே இருக்கு, ரொம்ப நன்றி. இதே மாதிரி நம்ம எல்லா பிள்ளைகளுக்கும் போதை பொருள் யூஸ் பண்ணாம பார்த்தோம். ஆமாம்பா.